வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்ஜே உதயா. இன்று நாங்கள் இந்த சமூக வலைதளத்திலே முக்கியமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிற விடயம் என்று சொல்லி சொன்னால், அந்த டின் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கம் ஒரு சாதாரண இலங்கை குடிமகனுக்கு எவ்வளவு தேவையானது என்பது பற்றித்தான் இப்பொழுது பேச போகின்றோம். உண்மையிலே இந்த டின் நம்பர் என்பது இலங்கை வாழ்கின்ற மக்களுக்கு வருகின்ற 7ஆம் தேதி உள்பட்டதாக மிக அவசியமான தேவையாக கருதப்படுகின்றது. ஏனெனில் இந்த டின் நம்பர் இல்லாவிட்டால் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மாணவனாக இருந்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அத்தோடு இது ஒரு இறைவரி சார்ந்த ஒரு இலக்கம்தான். இருப்பினும் இந்த இறைவரி சார்ந்த இலக்கம் ஒரு வங்கி கணக்கிலோ அல்லது ஒரு காணி அடகு பத்திரத்துக்கோ ஒரு வங்கிகளில் நாங்கள் மேற்கொள்கின்ற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இந்த டின் நம்பர் இலக்கம் இல்லாவிட்டால் இனிமேல் எந்த ஒரு வங்கிகளோ எந்த ஒரு பாடசாலைகளோ இவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். இதில் எந்த குறையும் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இது இப்போதைக்கு மட்டும்தான் இலங்கையில் பதிவாகியிருக்கின்றது. இது எத்தனையோ காலங்களாக வெளிநாடுகளில் பதிவாகியிருக்கின்ற ஒரு விடயம். எனவே தான் சொல்கின்றோம், இதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் நீங்கள் செய்ய போவதற்கு நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. நேரடியாக உங்களுடைய கைபேசி ஊடாகவே இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்குரிய விரிவான விளக்கத்தை நான் அடுத்த காணொலி ஒன்றில் எப்படி இதை செய்ய வேண்டும், எப்படி இதுக்கு நீங்கள் கூகுள் ஊடாக பயணித்து இந்த அப்ஸை ஒன் பண்ணி செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை நான் தருவேன். இப்பொழுது நான் கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்க வேண்டிய தேவை என்னவென்றால், நிச்சயமாக இலங்கை பிரஜையாக இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் வருகின்ற 7ஆம் தேதிக்கு முன்பாக, அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் இந்த 30ஆம் தேதிக்குள் செய்யப்பட வேண்டும் என்று, இப்போது கால அவகாசம் எடுத்து வருகின்ற 7ஆம் தேதி வரை காலத்தை நீடித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அதை செய்கின்ற காலச்சிரமம் இருப்பதனால் அதனை நீடித்திருக்கின்றார்கள். எனவே தான் சொல்கின்றோம், அனைவருக்கும் இது நீங்கள் கேட்கலாம், இதுக்காக வரிப்பணம் அறவிடுவார்களா அல்லது இதற்கான தேவைகள் எதுவும் பிரத்யேக தேவைகள் இருக்கின்றதா என்றால் முற்றிலும் மாறாக பொய் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது ஒரு இலங்கை பிரஜைக்கு உரிய ஒரு நேஷனல் ஐடென்டி கார்டு. எப்படி ஒரு ஐசி தேவையோ, ஒரு மகனுக்கு எப்படி ஐசி தேவையோ அது போன்ற ஒரு செயற்பாடு தான் இது. இதற்கு மாறாக யாரும் சிந்திக்கவும் தேவையில்லை, யோசிக்கவும் தேவையில்லை. ஆனால் நேஷனல் ஐடியை தாண்டி இந்த டின் நம்பர் என்பது ஒரு எல்லோருக்குமான கட்டாய தேவை. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த டின் நம்பர் இருந்தால்தான் இலங்கையிலே வாழ்கின்ற குடிமகன் எதையுமே செய்ய முடியும். பல்கலைக்கழகத்துக்கு உள்ளுக்குள் நுழைய முடியும் என்றால் டின் நம்பர் தேவை. ஒரு வங்கி கணக்கில் அவருடைய அக்கௌண்ட் திறந்து ஜாயிண்டாக துறக்க வேண்டும் என்றால் டின் நம்பர் தேவை. அல்லது மாறாக ஒரு வங்கி கணக்கில் ஒரு கடனுதவியை பெற வேண்டும் என்றால் டின் நம்பர் தேவை. எதற்கு எடுத்தாலும் இந்த டின் நம்பர் இனி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தான் இதில் குறிப்பிட வேண்டும். தயவு செய்து இந்த டின் நம்பரை எப்படி பெற்றுக்கொள்வது, அதாவது எல்லா இடங்களிலும் சென்று வரிசையில் என்று காத்திருந்து இதை எடுக்க வேண்டிய தேவையில்லை. இது கைபேசியிலேயே இந்த டின் நம்பரை எடுக்க முடியும் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். இந்த டின் நம்பரை எப்படி எடுப்பது என்று தொடர்பாக நான் நாளை ஒரு காணொளியில் உங்களுக்கு விரிவாக தருகின்றேன்.